கிருபையின் நாயகர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரை சிம்சோனுடைய கடைசி நாட்களை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். பிறவிலேயே ஆண்டவரினால் எப்படி வளர்க்கப்பட வேண்டும் என்று பிறப்பை குறித்து தெரியப்படுத்தி வெளிப்படுத்தப்பட்டு பெற்றோர்களால் வளர்க்கப்பட்ட அந்த சிம்சோனுடைய வாழ்க்கையிலே அவன் ஒரு கழுதை தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொள்கிற அளவிற்கு அத்தனை பலசாலியாக திகழ்ந்த போதிலும் கூட இஸ்ரவேலர்களின் எதிரியான பெலிஸ்தர்களை முறியடிக்கிற தேவ ஜனங்களுக்கு எதிரியான மற்றவர்களை முறியடிக்கக்கூடிய பலன் வாய்ந்தவனாக கர்த்தருடைய பலத்தினால் நிரப்பப்பட்டவனாக இருந்த போதிலும் கூட அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெண்ணினுடைய பாச கயிறுகளினால் கட்டுண்டு அவளுடைய அலட்டலினால் அவனுடைய இருதயங்கள் ரணப்படுத்தப்பட்டு ஆயுத சேனையெல்லாம் கலங்கடித்த அந்த சிம்சோன் இச்சையின் பாவத்தில் விழுந்தபடியினாலே அவனுடைய வாழ்வில் ஏற்பட்ட வீழ்ச்சியை குறித்து இங்கே நாம் வாசிக்கிறோம். பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். அவ்வளோ பெரிய பலசாலி. எதிரிகள் உண்மையில் வந்துவிட்டார்கள் என்று சொல்லும் பொழுது அவனை கட்டியிருந்த புது கயிர்களெல்லாம் நெருப்புப்பட்டது போல அருந்து போன காரியங்கள். பெரிய நூற்கிற அந்த பாவையே பிடுங்கி கொண்டு கைகளிலே எடுத்துக்கொண்டு வருகிற அளவிற்கு அத்தனை பலசாலி. ஒரு பட்டணத்தினுடைய தூண்களையே பிடுங்கி தன்னுடைய தோள்களிலே வைத்து கொண்டு வந்தவன். கழுதை தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொன்று குவித்தவன். இத்தனையாய் பராக்கிரமசாலியாய் நிறைந்திருந்த அந்த சிம்சோன் ஒரு இச்சையிலே குப்புற விழுந்ததின் நிமித்தமாக அவன் தன்னுடைய பலத்தையெல்லாம் இழந்து தன்னுடைய சத்துவத்தையெல்லாம் இழந்து தன்னுடைய எதிரிகளிடத்திலே அவன் மாட்டிக்கொண்ட பொழுது அவர்கள் விலங்கிடப்பட்டு சிறைச்சாலையிலே மாவரைக்கும்படியாய் அவனை வைத்து விட்டார்கள். அவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்ட ஒரு நிலைமையில் அவனுடைய பலனெல்லாம் அவன் நசரேனாய் கிறிஸ்துவுக்கு நசரேனாய் வாழ வேண்டும் என்று சொல்லி இருந்து அவன் தலைமயிரை சிரைக்காமல் இருந்த அந்த தலைமயிரை அவர்கள் வெட்டிவிட்டபடியினாலே எல்லா பலனையும் இழந்தவனாக இலச்சை அடைந்தவனாக சிறைச்சாலையிலே வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் அங்கே சிறைச்சாலைக்கு அந்த பெலிஸ்தர்கள் எல்லாரும் பெலிஸ்தரின் பிரபுக்கள் எல்லாரும் நம்முடைய பகைஞனாகிய சிம்சோனை நம்முடைய தேவன் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனாகிய தாகோனுக்கு ஒரு பெரிய பலி செலுத்தவும் சந்தோஷம் கொண்டாடவும் கூடி வந்தார்கள். அவர்கள் அவனை கண்டவுடனே நம்முடைய தேசத்தை பாழாக்கி நம்மில் அநேகரை கொன்று போட்ட நம்முடைய பகைஞனை நம்முடைய தேவன் நமது கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தங்களுடைய தேவனை புகழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த நேரத்தில்தான் சிம்சோன் தனக்கு கைலாகு கொடுக்க நடக்க வந்த ஒரு பிள்ளையாண்டனை நோக்கி வீட்டை தாங்குகிற தூண்களிலே நான் சாய்ந்து கொண்டிருக்கும்படி அவைகளை தடவி பார்க்கட்டும் என்று சொல்லி அந்த தூண்கள் பக்கத்தில் நின்று கொண்டான். அந்த வீடு புருஷராலும் ஸ்திரீகளினாலும் பெலிஸ்தர்களுடைய சகல பிரபுக்களினாலும் புருஷர் ஏறக்குறைய 3000 பேர் இருக்கிற அளவிற்கு சிம்சோனை ஒரு வேடிக்கை பொருளாக்கி அவன் வேடிக்கை காட்டுகிறதை பார்க்கும்படியாய் வந்திருந்தார்கள். கர்த்தருடைய பலத்தை இழந்தவன் இந்த உலகத்திலே ஒரு வேடிக்கை பொருளாக மாறிவிடுவான் என்பதற்கு இந்த பகுதியை விட ஒரு மிகப்பெரிய சான்று வேறு எதுவுமே இல்லை. அப்பொழுது அவன் உடைந்த பாத்திரமாக இருந்த அவன் கண்ணீரோடு கூட ஒரு வேண்டுதலை செய்கிறான். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகி ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாக பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே, என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி ஜெபித்த பொழுது அவன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடு தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையிலும் பிடித்து கொண்டு என் ஜீவன் பெலிஸ்தரோடே கூட மடிய கடவுதென்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதிலிருந்த எல்லா பிரபுக்களின் மேலும் எல்லா ஜனங்களின் மேலும் விழுந்து அங்கே இருந்த எல்லாரையும் அது கொன்று போட்டதென்று பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவருடைய உடைந்த பாத்திரங்கள் எப்படி சிம்சோனுடைய உடைந்த பாத்திரமாகி அவனுடைய வாழ்க்கை ஆவியினால் நிறைந்ததோ, தளர்ந்த கரங்கள் எப்படி திடன் கொண்டதோ, மிகுந்த பலத்துடன் கூரையை தாங்கி நின்ற தூண்களை அசைக்க அந்த கட்டடம் நொறுங்கி விழுந்ததோ,
3000 எதிரிகள் பழிவாங்கப்பட்டனரோ, அந்த சூரிய வீரன், சிம்சோன் என்றால் சூரிய வீரன், அவனும் அங்கே இறந்து போனதை பார்க்கிறோம். உலகத்தின் சுகத்தில் ஆன்மீக வாழ்வை விற்று போட்டாலும், பணத்திற்காக உண்மையான போதனையை மறைத்தாலும், இதோ இனியும் ஒரே ஒரு கடைசி வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. கிருபையின் யுகத்தில் வாழ்கிற நமக்கு இந்த கடைசி வாய்ப்பிலே நாம் மனம் திரும்பி கொண்டோம் என்று சொன்னால், நாம் வேடம் போட்ட வாழ்க்கையை விட்டு வெளியே வருவோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்வினுடைய முடிவிலாகிலும் ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அவன் செய்த ஜெபம், ஒருவேளை என் ஜீவன் பெலிஸ்தரோடு கூட மடிய கடவுது என்று சொல்லி உடைந்த பாத்திரமாகி அவன் சொல்லி இருந்தாலும் கூட, எபிரேய ஆக்கியோன் 11ஆம் அதிகாரத்திலே 32ஆம் வசனத்திலே அந்த சிம்சோனுடைய வாழ்க்கையை ஒரு பெரிய ஒரு பராக்கிரமசாலிகளினுடைய அந்த லிஸ்டோடு கூட சொல்லுகிறதை பார்க்கிறோம். பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரமாய் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. பரிசுத்தவான்களின் பட்டியலில் அந்த கடைசி நேரத்தில் கண்ணீரோடு கூட உடைந்த உள்ளத்தோடு கூட ஜெபித்த அந்த சிம்சோனுடைய ஜெபத்தை கேட்டு, அவனுக்கென்று இப்படிப்பட்ட ஒரு பராக்கிரமசாலிகளின் பட்டியலில் புதிய ஏற்பாட்டிலும் அவன் பெயரை எழுதி வைத்த என் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிற வாய்ப்புகளிலே, இந்த உலகம் இன்றைக்கு வானத்தில் நட்சத்திரங்களைப் போல மின்னுகிற 1/3 இருக்கக்கூடிய ஆட்களையெல்லாம் கீழே தள்ளுகிற நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிம்சோனை போல கடைசி நேரத்திலாகிலும், இந்த கிருபையின் காலம் முடிவடையக்கூடிய நேரத்திலாகிலும் ஆண்டவருடைய சன்னிதானத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் மாத்திரம் எங்களை நினைத்தருளோம் என்று சொல்லி நாம் ஜெபித்தோம் என்று சொன்னால், நம்மையும் ஒரு வல்லமை உள்ள கருவியாக மாற்றி ஆண்டவர் நம்மை பெரிய காரியங்களை செய்ய பயன்படுத்த முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். உடைந்து போன என்னை உருவாக்கியே, வெறுமையான என்னை உயர்த்தினீரே. உடைந்து போன என்னை உருவாக்கியே, வெறுமையான என்னை உயர்த்தினீரே.